தி சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவினுடைய பணக்கார முதலமைச்சர்கள் குறித்த பட்டியல் சமீபத்துல வெளியாகி இருக்கு. இந்த பட்டியல்ல டாப் இடங்கள்ல எந்தெந்த முதலமைச்சர்கள் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்கள் குறித்த பட்டியலை ADR அப்படிங்கிற ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டு வராங்க. அந்த வகையில இந்த வருடமும் அந்த புதிய பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியல்ல மொத்தம் 30 மாநில முதலமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே தேர்தலின் போது முதல்வர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின் தகவல்களின் அடிப்படையில பெறப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 931 கோடி அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. 1992ஆம் ஆண்டு அவரால் தொடங்கப்பட்ட ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பால் நிறுவனத்தில இருந்துதான் அவருடைய பெரும்பான்மையான வருமானம் கிடைக்குது. அடுத்ததா இந்த பட்டியல்ல அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பேமா காண்டு 332 கோடியுடன் 2வது இடத்துல இருக்காரு. அதனைத் தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா 52 கோடியோட 3வது இடத்திலையும் இருக்காரு. நாகாலாந்து முதல்வர் நெபியூ ரியோ 46 கோடியே 95 லட்சம் சொத்து மதிப்போட 4வது இடத்திலையும், மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் 42 கோடி சொத்து மதிப்போட 5வது இடத்திலையும் இருக்காரு. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த பட்டியல்ல 14வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு 8 கோடியே 88 லட்சம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அடுத்ததா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 38 கோடியே 39 லட்சம் சொத்து மதிப்போட இந்த பட்டியல்ல 6வது இடத்துல இருக்காரு. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி 30 கோடி சொத்து மதிப்போட இந்த பட்டியல்ல 7வது இடத்திலையும், கேரள முதல்வர் பினராயி விஜயன் 1 கோடியே 18 லட்சம் கோடி சொத்து மதிப்போட இந்த பட்டியல்ல 28வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் 1 கோடியே 54 லட்சம் சொத்து மதிப்போட இந்த பட்டியல்ல 26வது இடத்திலையும் இருக்காரு. 1 கோடியே 46 லட்சம் சொத்து மதிப்போட ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா 27வது இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இந்த பட்டியல்ல கடைசி 2 இடங்களை பிடிச்சிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மற்றும் மேற்கு வங்க முதலமைச்சர்கள் தான். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஓமர் அப்துல்லாவினுடைய சொத்து மதிப்பு 55 லட்சம் ஆகும். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் சொத்து மதிப்பு 15 லட்சமாகவும் கணக்கிடப்பட்டிருக்கு. முதலமைச்சர்களோட சொத்து மதிப்பு மட்டுமல்லாது அவர்களுடைய கல்வி தகுதி, அவர்கள் மீது உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை குறித்த தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கு. 2 பேர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க, 8 பேர் முதுகலை பட்டதாரிகள், 9 பேர் இளங்கலை பட்டதாரிகள், 6 பேர் ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ், ஒருவர் டிப்ளமோ படிச்சிருக்காங்க, 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் 3 பேர். அது மட்டும் இல்லாம 12 முதல்வர்கள் மீது கிரிமினல் வழக்குகளும் 10 முதல்வர்கள் மீது சிவியர் கிரிமினல் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிகப்படியான வழக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மீது 89 வழக்குகள் இருக்கு. அடுத்தபடியா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது 47 வழக்குகள் இருக்கு. அடுத்தபடியா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மீது 19 வழக்குகளும், கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது 13 வழக்குகள், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மீது 5 வழக்குகளும் இருக்கு.